ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. இன்றைக்கி ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்வான்டட் ஆனிஸ். அதாவது நம்ம எல்லாருமே திரைப்படங்களை பார்க்குறோம். திரைப்படங்களில் பாடல் காட்சிகளை பார்க்குறோம். அந்த படம் வரத்துக்கு முன்னாடி பாடல்கள் ரிலீஸ் ஆகுது. ஆடியோ ரிலீஸ்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் பெரிய நடிகர்களோட ஆடியோ லான்ச்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி, கமல், விஜய், தனுஷ், இவங்களதெல்லாம். ஸோ பாட்டுங்க எந்தளவுக்கு முக்கியம் ஒரு படத்துக்கு அப்படின்னா, பாதி கதையை பாட்டுங்களே சொல்லிடும். அதுதான் அந்த பாடங்களோட பவர். ஓகேங்களா? ஸோ முன்னெல்லாம் 8 சாங் 9 சாங்லாம் இருந்தது. அதில் ஒரு 2, 3 சாங் தூக்கிடுவாங்க. மிச்சம் ஒரு 6 சாங் படத்தில் இருப்பாங்க. மினிமம் ஒரு 6 இல்லை 5 இருக்கும். இப்போல்லாம் சாங்ஸ் ரசிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் தனியாக ரசிக்கிறாங்க. அதாவது பாட்டாக ரசிக்கிறாங்க. பட் படத்தில் வரும்போது ஏன்ச்சு தம் அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. நல்லா இல்லை அப்படின்னா. நல்லா இருக்குன்னா ஒரு பாதி கூட்டம் ரசிக்கிற கூட்டமும் இருக்குது. இசைப்பிரியர்களும் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, அதனாலேயே ஏன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டுன்றது ஜாஸ்தி ஆகிடுச்சு ஜனங்களுக்கு பாட்டை விட. அதை விட படம் பார்க்குறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. இப்போது உள்ள மூவி ஃபேன்ஸ் எல்லாமே திரைப்பட ரசிகர்கள் எல்லாருமே படம் பார்க்குறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ பாட்டுங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிடுச்சு. பாட்டுங்க இல்லாமல் கூட இப்போல்லாம் படங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 30-70 தான். ஒரு 30% பாட்டுங்க இல்லாமல் வருது படம். கமர்ஷியல் மூவிஸ் எல்லாமே பாட்டுங்களோட ஒரு 70% பாட்டுங்களோடு தான் வருது. ஸோ ஒரு படத்துக்கு பாட்டு தேவையான இடத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது அன்வான்டட் ஆனி. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயினோட கால் ஷீட் கிடச்சிருச்சுன்னே அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்காகவே ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா படத்தோட டியூரேஷனை இழுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பாட்டு வச்சுருக்கேன். மொத்த படமே ஒரு மணி நேரம் தான் இருக்கும். ஒரு 6 பாட்டு அதுக்குள்ளே திணிச்சு அது ஒரு 2 மணி நேரம் படமாக ஆகிடுவாங்க டைரக்டர். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் பொருத்தப்பட்ட பாடல்களை பற்றியும் அந்த படங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற முதல் படம் ஜேஜே. ஸோ ஜேஜே மாதவன், நிஷா கொத்தாரி, பூஜா நடித்து சரண் டிரெக்ஷனில் வந்த படம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதாவது ஒரு ₹100 அவங்க அட்ரஸ் எழுதி ஹீரோக்கிட்ட கொடுத்துட்டு விதி நினச்சா நம்மளை சேர்த்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேரர்கிட்ட கொடுத்துருவாங்க. அது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அவங்கள தேடி கொல்கட்டா போவார். அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு, அந்த ரூபா நோட்டு கிடச்சி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான் கதை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஹியூமராகவும் நல்லாவும் போயிட்டுருக்கும் ஃபாஸ்ட்டாகவே. ஹைதராபாத் கிட்ட அவர் கொல்கட்டா போயிட்டுருக்க அந்த பிரயாணத்தில் ஹைதராபாத் கிட்ட எங்கேயோ நிற்கும் ஸ்டேஷனில். அப்போ ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் இறங்குவாங்க. அதில் ஒரு லீடு தான் ரீமா சென்னா இருப்பாங்க. மே மாதம் 98ன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அது தேவையில்லாத ஒரு சாங். ஏன்னா அந்த டைம் ஜேஜே வந்த டைமில் ஒரு ட்ரெண்ட் இருந்தது. என்னென்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு ஐட்டம் டான்ஸ் இல்லை ஒரு ஃபோக்கிஷ் நம்பர் ஆடுறதுன்றது ட்ரெண்டில் இருந்தது. ஸோ யூத்தில் பார்த்திங்கன்னா சிம்ரன் ஆள் தொட்ட பூபதி ஆடினாங்க, பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் ஷாஜஹானில் சரக்கு வச்சுருக்கேன் இறக்கி வச்சுருக்கேன்றது மீனா பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் டான்ஸ் ஆடுறது, ஒரு டான்ஸ் ஆடிட்டு போகிறதுன்றது ஃபேமஸாக இருந்தது. அதனாலேயே அந்த ட்ரெண்டுக்காகவே ரீமா சென்னோட கால் ஷீட்டை வாங்கி இந்த படத்தில் மே மாதம் 98ன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத பாட்டை வச்சுருப்பாங்க. பட் அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. ஓகேங்களா? அந்த பாட்டு நல்லா இருந்ததுனால தான் படம் ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு மட்டும் நல்லா இல்லாமல் சுமாராக பரத்வாஜ் போட்டிருந்தாருன்னா அந்த பாட்டு ஸ்லோ டவுன் பண்ணதுக்கு அந்த படம் நத்தி ஃபெயிலியர் ஆகிருந்துருக்கும். நல்ல வேளை அந்த பாட்டு நல்ல பாட்டாக இருந்ததுனால, ரசிக்கும்படியாக இருந்ததுனால படமும் ஹிட் ஆச்சு. அந்த பாட்டும் நல்ல ஹிட். பட் ஸ்டில் அது அந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு அன்வான்டட் ஆனி தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல். ஒன்ரூபா ஃபிலிம்ஸ் தனுஷ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த் இவங்கெல்லாம் நடித்து வந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா குஞ்சித பாதம்னு பேர் வச்சுட்ருக்கிற ஒரு ஹீரோ அதனால் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ பேர் நியூமராலஜி படி மாற்றிக்கிறாரு, ஹரிஷன் சொல்லி மாற்றிக்கிறாரு. ஸோ ஹரிஷன் மாற்றியும் அவருக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் கிடைக்கல. பிரியா ஆனந்தை சந்திக்கிறாரு. அவங்க 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. அதில் ஒரு கட்டத்தில் பேர்னால வாழ்க்கை போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பேருக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுதான் ட்விஸ்ட்டே, படத்தோட ட்விஸ்ட். ஸோ இந்த பேரை நிலைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் ஜெயிப்பார். கடைசியில் அவர் ஜெயிச்சப்புறமா அந்த குஞ்சிதபாதம்ன்ற அவரோட ஒரிஜினல் நேமை ரிவீல் பண்ணுவார் மீடியா முன்னாடி. இது கதை, எதிர்நீச்சலோட கதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சூப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தனுஷே பாடி
அவரும் நயன்தாராவும் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு கேமியோ டான்ஸ் மட்டும் ஆடிட்டு போவாங்க. அதுக்காக நயன்தாரா சம்பளம் கூட வாங்கல அந்த பாட்டுக்காகன்றது நான் கேள்விப்பட்டேன். அது தனுஷ் ஃப்ரெண்டுன்றதுனால ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால. இந்த பாட்டு ஒரு தேவையில்லாத ஆணி அந்த படத்துக்கு. இது ஏன் அப்படின்னா, அந்த எதிர்நீச்சல் வந்த டைமில் சூப் சாங்குன்றது ஒரு ட்ரெண்டில் இருந்தது. அதை ஆரம்பிச்சு விட்டதும் தனுஷ் தான். ஸோ வைதிஸ் கொலவெரிடா அப்படின்னு சொல்லிட்டு வைதிஸ் கொலவெரிடி அப்படின்னு சொல்லிட்டு 3 படத்தில் வந்து அவரே பாடின ஒரு சாங். அது வேர்ல்டு வைடாக பயங்கர அதிரி ஹிட்டு. அதுதான் வந்து சூப் சாங். அதான் சூப் சாங்னா என்னென்னா, பசங்க காதல் தோல்வி அடைஞ்சு அவங்க லவரை நினச்சி பாடுறது சரக்கு அடிச்சுட்டு. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து அது லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிருக்காது. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் பிரியானந்துக்கும் எஸ்கேக்கும். பட் இதை வைக்கணுமே, இது வச்சா ஹிட் ஆகும். அந்த அந்த மாதிரி அப்போ வந்த படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு சூப் சாங்னு ஒன்று கண்டிப்பாக இருந்தது. அதனால் அதை வச்ச மாதிரி இருந்தது. ஸ்டில் அந்த படத்தோட வேகத்தை அது எந்த வகையிலும் பாதிக்கலை. அந்த பாட்டு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. தேட்டரில் டான்ஸ்லாம் ஆடி கலைபரப்படுத்தினாங்க. பட் அப்போவும் வந்து ஸ்டில் அது வந்து ஒரு அன்வான்ட் ஆனி ஃபார் தட் மூவி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஐயா சரத்குமார், நயன்தாரா இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒரு மகன் சரத்குமார், அவங்க அப்பா சரத்குமார் ஒருத்தர் இருப்பார். மகன் சரத்குமாருக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்றதை ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுற மாதிரி இருப்பாங்க. நயன்தாரா ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க சரத்குமாரை. ஸோ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்றதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும்போது மாளவிகாவை பொண்ணு பார்க்க போவாங்க. ஓகேங்களா? அப்பா சரத்குமார், லக்ஷ்மி இவங்கெல்லாம் பையன் சரத்குமாருக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த பொண்ணு தான் மாளவிகா. ஸோ தாம்பூலம் தட்டெலாம் மாற்றிப்பாங்க. மறுநாள் கல்யாணம்லாம் ஏற்பாடு மறுநாள் இல்லை, அப்புறம் கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்ச உடனே அந்த அந்த முகூர்த்த நேரத்தில் பொண்ணு ஓடி போயிட்டுருக்கும் அவர் லவ்வர். ஏன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால தான் அந்த அவமானத்தினால அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார். அதுக்கப்புறம் நயன்தாரா அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சார்லி இவங்கெல்லாம் என்னென்னமோ கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நயன்தாராவுக்கு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. அது ஒரு மிச்ச கதை. இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து தாமிரபரணி ராணி அப்படின்ட்டு மாளவிகாவோட அதாவது தாம்பூலம் தட்டு மாற்றும்போது அவர் பார்ப்பார் மாளவிகாவை. அவ்வளோதான், ஒரு பாட்டு ஒன்று போயிடும், ட்ரீமுக்கு போயிடுவார் சரத்குமார். அதுதான் அங்கே மாளவிகான்னு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களும் ஒரு ஹீரோயின் தான் ஒரு காலத்தில். ஸோ அவங்க இருக்காங்களே அப்படின்றதுக்காகவே அந்த பாட்டு வந்து வச்ச மாதிரி இருக்கும். அந்த படத்துக்கு அது தேவையே இல்லாத ஒரு பாட்டு. ஓகேங்களா? அண்ட் அது பயங்கர ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கும் அந்த படத்தை. ஏன்னா பொண்ணு பார்க்குற மாதிரி இது பண்ணிட்டு தாமிரபரணி மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்துற மாதிரி அப்படியே காட்டி முடிச்சுட்டு இருக்கலாம். அதுதான் சொன்னேன், மாளவிகான்ற அந்த ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கிறதுனால அந்த சாங் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு அன்வான்ட் ஆணி. அப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மன். ஸோ அம்மோரு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் வந்தது. ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா, சுரேஷ் இவங்கலாம் நடித்த படம். அதை டப் பண்ணி தமிழில் விட்டாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்தி படம். ஓகேங்களா? அம்மனை பற்றின படம், டிவோஷனல் ஃபிலிம். இதில் ஒரு சாங் ஒன்று, நேசம் எனும் புதிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும். அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் சாங் மாதிரி தான். ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஆபாசமாக தான் இருக்கும் ஆரம்பிக்கும் போதே அந்த படம். அந்த பாட்டு. இந்த மாதிரி ஒரு பக்தி படத்தில் அந்த பாட்டு தேவைதானா அப்படின்னு அந்த டைரக்டர் அட்லீஸ்ட் யோசிச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு வச்சதே முதல்ல தப்பு. ஓகேங்களா? அந்த இடத்துல பாட்டு வச்சதே முதல்ல தப்பு. தேவையில்லாத ஒரு சாங் அது. அண்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல அந்த பாட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுன்ற மாதிரியே கூட வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நைட் சாங்னாலே சும்மா அப்படியே அந்த காலத்துலலாம் எப்படி இப்படி கீழே கேமரா காமிச்சு மேலே காமிச்சு முடிச்சிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம். அதை ஒரு சாங்காக இது பண்ணி அதை வந்து ஒரு 5 நிமிஷம் சாங்காக வச்சுருப்பார். சௌந்தர்யாவை வந்து ரொம்ப வந்து கிளாமராக நடிக்க வச்சு. ஏன் அப்படின்னா டோலிவுட்டில் தெலுங்குல நான் சொன்ன மாதிரி இது தெலுங்குல தான் ரிலீஸ் ஆச்சு ஒரிஜினல் ஃபிலிம். அது நம்மளுக்கு வந்தது டப் வெர்ஷன் தான். தெலுங்கு ஜனங்க எப்பவுமே கிளாமர் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் பயங்கர கிளாமரஸாக தான் இருப்பாங்க டோலிவுட்டில். ஏன்னா அவங்களோட ரசனை அப்படி தான். அவங்களோட டேஸ்ட்டே வந்து கவர்ச்சி அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஹீரோயின்ஸ் கிட்டேருந்து. படத்துலேயும் அவங்க 2 விஷயம் 3 விஷயம் அவங்க மேஜராக கவனிப்பாங்க. ஒன்று கவர்ச்சி, இன்னொன்று பயங்கர ஆக்ஷனு, இன்னொன்று காமெடி. இந்த 3 தான் டோலிவுட் ஃபேன்ஸோட ஃபார்முலாவே. ஸோ கிளாமர் அவங்களுக்கு எப்போவுமே தேவை அப்படின்றதுனாலேயே இந்த பாட்டை வந்து வச்ச மாதிரி இருக்கும் இந்த படத்தில். இல்லைன்னா அம்மன் பற்றின படத்தில் இப்போ பாட்டு அந்த விஷுவல் தேவையில்லாத ஒன்று. ஸோ அது ஒரு அன்வான்ட் ஆணி. அப்புறமா பார்த்தீங்கன்னா பில்லா, பழைய பில்லாவும் சரி புது பில்லாவும் சரி, ரஜினி நடித்து வெளிவந்த பில்லா அண்ட் அதை ரீமேக் பண்ணி ஏகே வச்சு பண்ண பில்லா, விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில்.
2த்துலயுமே வெத்தலைய போட்டேன்டின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் செகண்ட் ஹாஃப்ல. தேவையில்லாத பாட்டு அது. அந்த பழைய பில்லால வந்து வெத்தலைய போட்டேன்டி வந்து ஒரு ஃபோக்கிஷ் நம்பர் வைக்கணுமேன்றதுக்காகவே அத வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது தேவையில்லாத பாட்டு. அவங்க வந்து சேசிங்ல இருப்பாருங்க. அதாவது எஸ்கேப் ஆயிருப்பாரு அவரு. ரஜினி போலீஸ்கிட்ட இருந்து. அவர வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க வந்து தொரத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த பாட்டு எதுக்குங்க? தேவையில்லாத சாங்கு ஸ்ரீபிரியாவோட. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு குத்து வேணும், குத்துப்பாட்டு வேணுன்றதுக்காகவே வச்ச மாரி இருக்கும். அண்ட் டியூரேஷனும் கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது அப்பல்லாம் வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 சாங், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 சாங்ன்ற மாரி. ஸோ அத காம்பன்சேட் பண்றதுக்காக வச்ச மாரியே இருக்கும். அட்லீஸ்ட் இந்த புது பில்லாலயாவது, ரீமேக் பண்ண பில்லாலயாவது அத அவாய்ட் பண்ணாங்களா? இல்ல. ஏன் அப்டின்னா, இந்த பில்லா 2007 வந்தப்போ, அந்த ரீமிக்ஸ் சாங்ஸ்ன்றதுக்கான டிமாண்ட் இருந்தது. ஸோ இந்த படத்துல 2 சாங் ரீமேக் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. ஒண்ணு வந்து மை நேம் இஸ் பில்லா, அதுக்கப்புறம் வெத்தலைய போட்டேன். ஸோ ஒரு பாட்டு போட்டா வந்து பத்தாது. 2 பாட்டு போடலாம். வெத்தலைய போட்டேன்டியும் நல்ல ஹிட்டுன்றதுனால, அந்த பாட்டு ஃபேமஸ்ன்றதுனாலயே ரீமிக்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு பாட்ட வச்சு, அத படத்துலயும் வச்சு, அந்த படத்த பயங்கர ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கோம் பில்லால. ஆக்சுவலி அந்த பாட்டு. தேவையில்லாத ஒரு சாங். அந்த பாடம் நான் பார்த்த டைம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும், வெத்தலைய போட்டேன்டிலாம் வந்தப்போ எல்லாம் எழுந்து வெளிய தம் அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. பாட்டு முடிஞ்சப்புறம் தான் வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அ ஒரு ஒரு போரிங்கான ஒரு பாயிண்ட் அந்த அந்த படத்துல அது. ஸோ அது ஒரு அன்வான்டட் ஆணி. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 இப்போ ரிலீஸ் ஆச்சு. கமல்ஹாசன் நடிச்ச படம். ஷங்கரோட டிரெக்ஷன்ல. இதுல ஓப்பனிங்ல கேலண்டர் சாங்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரியும். படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அது விஜய் மல்லையாவ வந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாதாரணமா காட்டி, அவர வந்து கமல் வந்து தேடி வந்து கொன்னுட்டு இந்தியா வர மாரி அப்படியே காமிச்சு முடிச்சுட்டு இருக்கலாம். பட் லைக்கா, ஷங்கர், கமல்ன்ற இந்த 3 பிரம்மாண்டத்த ஸ்க்ரீன்ல காட்டணுன்றதுக்கு ஏன்னா ஷங்கர்னாலே பிரம்மாண்டம் தான் எல்லாருக்குமே தெரியும். அவரோட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஸ்பெஷல். அவரோட லொகேஷன் முதற்கொண்டு, அந்த டான்ஸர்ஸ் ஆடுறவங்க முதற்கொண்டு, அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ், கொரியோகிராஃபி முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப பிரம்மாண்டமா தான் பண்ணுவார் ஹை பட்ஜெட்ல எப்பவுமே. ஸோ அத வந்து காம்பன்சேட் பண்ணணுன்றதுக்காகவே அந்த பாட்டு வச்ச மாரி இருக்கும். இருக்கும் படத்துல. அந்த பாட்டு தேவையில்லாத ஒண்ணு. ஆக்சுவலா அந்த பாட்டு இல்லன்னாலும் அந்த படத்த எந்த வகையிலும் அது பாதிக்க போறதில்ல. நார்மலா இருந்திருக்கும். தேவையில்லாம ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த லொகேஷனுக்கெல்லாம் அவர் எவ்வளோ செலவு பண்ணாருன்றது அண்டார்டிகால ஏதோ ஒரு இடத்துல அண்டார்டிகாவோ, அமெரிக்காலயோ எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாங்க. இந்த லொகேஷனுக்கே வந்து பல கோடி செலவாச்சு. தேவையில்லாத வந்து ஒரு பாட்டு எடுத்து அத படத்துலயும் வச்சு ஒரு 5 மினிட்ஸ வேஸ்ட் பண்ணியிருப்பார் ஷங்கர். அவ்வளோ செலவு பண்ணியும் படத்த காப்பாத்த முடியல. அது வேற விஷயம். ஸோ இந்த கேலண்டர் சாங் இந்தியன் 2ல ஒரு அன்வான்டட் ஆணி. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சுயம்வரம்னு ஒரு படம் வந்தது. 24 மணி நேரத்தில எடுக்கப்பட்ட படம். அதில நெறைய பேர் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ், பார்த்திபன், பிரபு, வினீத், அப்பாஸ், கார்த்திக், ஸோ பாண்டியராஜன் அண்ட் ஹீரோயின்ஸ்ல வந்து மகேஸ்வரி, ரோஜா, ரம்பா, பிரீதா, குஷ்பு இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். அந்த படத்த வந்து ஒரு 8 டைரக்டர்ஸ் ஆக்சுவலி டைரக்ட் பண்ணாங்க. வேற வேற லொகேஷன்ல டைரக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அத மொத்தமா எடிட்டிங் டேபிள்க்கு கொண்டு வந்து 24 மணி நேரத்தில இது பண்ணி, அது கின்னஸ்ல வந்தது அந்த படம். ஸோ நான் இத்தன பேர சொன்னேன் இல்லைங்களா? இதுக்காகவே ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்துல. தேவையில்லாத இது அண்ட் அந்த பாட்டுங்கள்லாம் தூக்கிட்டீங்கன்னா, படம் ரொம்ப சின்னதும் கூட. அதனால தான் அந்த பாட்டுங்கள்லாம் வச்சிருப்பாங்க. சத்யராஜுக்கு ஒரு பாட்டு இருக்கும். சத்யராஜுக்கும், குஷ்புக்கும், கார்த்திக், ரம்பாவுக்கு ஒரு ஒரு பாட்டு இருக்கும். வினீத், மகேஸ்வரிக்கு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நான் சொன்ன மாரி அந்த ஸ்டார் காஸ்ட்டுன்ற ஒரு காரணத்தினாலேயே பாட்டுங்க வச்சிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் ஃபார் தட் டியூரேஷன் டூ. அதில எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பாட்டு தான் நியாயமா இருக்கும். 2 பாட்டு நியாயமா இருக்கும். ஒண்ணு அந்த மார்கழி மாசத்து மல்லி அந்த பாட்டு. அது கண்டிப்பா அது செலிப்ரேஷன் மூடுன்றதுனால அந்த பாட்டு எல்லாருமே வந்து ஆடுவாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தின நாள். இன்னொரு பாட்டு வந்து சுவலட்சுமிய வந்து விக்னேஷ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஸோ அப்போ வந்து அவங்க ஏன்னா ஹேண்டிகேப்டுன்றதுனால இவர் வந்து எக்ஸ்ட்ரா டவுரி டிமாண்ட் பண்ணுவாரு. அடிச்சு தொரத்திருவாரு பார்த்திபன். அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கல்யாணம் நடக்க போது இவங்களுக்கு பார்த்த மாப்பிள மட்டும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் சாங் இருக்கும். ஓகேங்களா?
அவங்க வீல் சேரில் உட்காந்து சுவலட்சுமி பாடுற மாதிரி அது ஒரு பாட்டு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும். மற்றபடி எந்த சாங்குமே அதில் ஜஸ்டிஃபைபிள் கிடையாது. ஒன்லி பிகாஸ் அந்த ஹீரோஸ் இருக்காங்க, அந்த ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அந்த பேர் வந்து நல்லா ஃபேமஸான பேருன்றதுனாலேயே சாங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நான் சொன்ன இந்த 2 சாங் தவிர மற்ற எல்லா சாங்ஸுமே வந்து அன்வான்டட் ஆனியஸ் தான். ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாட்டுங்க வந்து நல்ல பாட்டுங்களாக இருந்தாலும் அது வந்து அந்த படத்தில் தேவையில்லாத பிளேஸில் இருந்தது அப்படின்னா, யாராக இருந்தாலுமே தேட்டரை விட்டு எழுந்து போய் தம் அடிக்கிறதுக்கு தான் போயிடுவாங்க அப்படின்றது, வெளியே போயிடுவாங்க அப்படின்றது தான். ஸோ இதோட பார்ட் 2 இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.